நமது மிஷனரி இயக்கமானது 195 முழுநேர பணியாளர்களை கொண்டு ஒடிசா மாநிலத்தில் செயல்படுகிறது. நமது மிஷனரி இயக்கமானது இந்த ஆண்டில் ஒடிசா மாநிலத்தில் 6000 புதிய கிராமங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும், ஆலயங்கள் இல்லாத இடங்களில் இந்த ஆண்டு 15 புதிய ஆலயங்களை கட்டவும், 30 புதிய முழுநேர மிஷனரிகளை அனுப்பவும் வேண்டும் என்ற தரிசனத்தோடு செயல்படுகிறது. சுவிசேஷ பாரத்தோடு இயங்கும் இந்த ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும், கொடுக்கும் பங்காளர்கள் எழும்பவும் ஜெபியுங்கள். கைகளின் பிரயாசம் இன்னைக்கு உடைந்து சிதைந்து போய் கிடக்கலாம், ஒன்றுமில்லாத நிலையில் இருக்கலாம், உங்க வாழ்க்கை நொறுங்கி போன நிலையில் இருக்கலாம். அதை திரும்பவும் எடுத்து ஆண்டவர் வணைந்து உருவாக்கி ஒரு மகிமையான பாத்திரமாய் உருவாக்கும். உன் ஆண்டவர் இரக்கமுள்ளவர், உன் ஆண்டவர் மன உருக்கமுள்ளவர், உன் ஆண்டவர் தயை பெருத்தவர், அவர் கிருபை மிகுந்தவர். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்திராமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம், அதிலே 4வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன் என்று சொன்னதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மோசே தன்னுடைய ஊழியத்தினுடைய கடைசி பகுதிக்கு வருகிறார். மலையிலே சென்று தேவ ஆலோசனைப்படி தான் வழிநடத்தி வந்த சபைக்காக அவன் உபவாசித்து காத்து கொண்டு இருந்தான். அவன் உபவாசித்து காத்து கொண்டிருந்த சமயத்திலே ஜனங்கள் அவனுக்காக காத்திருந்து சோர்ந்து போனார். எங்களை வழிநடத்தி கொண்டு வந்த மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியல, அவன் என்ன ஆனானே தெரியல. அதனால் இப்பொழுது எங்களை தேவன் சொன்ன தேசத்திற்கு நேராக யார் வழிநடத்தி கொண்டு போவார்கள் என்று ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுக்க துவங்கின போது ஆரோன் ஜனங்களுக்கு பயந்து ஜனங்களை பார்த்து, நீங்க உங்க கையில் இருக்கிற பொன் ஆபரணங்களை கொண்டு வாங்க, அதனாலே உங்களை வழிநடத்தி கொண்டு போகிற தெய்வத்தை நான் உண்டாக்குவேன். அப்படி ஆரோன் பொன் ஆபரணங்களை நெருப்பிலிட்டு ஒரு கன்றுக்குட்டியாக வடிவமைத்து, இதுதான் உங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வந்த தெய்வம் என்று சொன்னான். அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். தேவனை அவர்கள் பார்த்ததே இல்லை, சத்தம் மாத்திரம் கேட்கப்படுகிறது. மோசே தேவனுடைய சத்தத்தை கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்கிறார். தேவனோடு நெருங்கி அவர்களுக்கு தொடர்பில்லை. தேவனை அவர்கள் பார்த்ததும் இல்லை, அவர்கள் உணர்ந்ததும் இல்லை. அதனாலே சாத்தான் ஆரோன் மூலமாக ஒரு கன்றுக்குட்டியை அடையாளம் காண்பித்து, இதுதான் உங்களை வழிநடத்தி கொண்டு வந்த தெய்வம். அப்போ அந்த கன்றுக்குட்டிக்கு முன்பாக அவர்கள் பண்டிகை கொண்டாட துவங்கினார்கள், பலி செலுத்தினார்கள். பரலோகத்தின் தேவன் அவர்கள் மீது எரிச்சல் அடைந்தார், கோபம் மூண்டது.
தேவன் மோசேயை பார்த்து சொன்னார், நீ வழி நடத்தி கொண்டு வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டு விடு. அப்படி தேவன் எரிச்சல் உள்ளவராய் அந்த ஜனங்களை பட்சிக்கும்படியாக அவர் எழுந்தருளினார். அந்த இடத்திலே மோசே தேவனுக்கு முன்பாக போராடினார். எது சம்பவிக்க கூடாது என்று நினைத்தானோ, ஆனால் அந்த காரியம் அங்கே சம்பவித்தது. அந்த ஜனங்களை எப்படியாவது கானானுக்குள்ள கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும். தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட தரிசனத்தை நிறைவேற்றணும். தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கணும். அதற்காகத்தான் இந்த உபவாசம், இத்தனை பிரயாசம், போராட்டம், தியாகம். மோசேயுடைய தியாகம், அவனுடைய தியாகத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், பார்வோனின் குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை பார்க்கிலும், தேவ ஜனத்தோடு கூட பாடுகளை அனுபவிப்பதை இந்த மோசே தெரிந்து கொண்டான். இந்த மகிமையான ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு மோசே மிகப்பெரிய விலைக்கரையத்தை அவன் கொடுத்தான். அப்படி விலைக்கரையம் கொடுத்தான். தன்னுடைய ஜீவனை பெரிதா எண்ணவில்லை. 40 நாள் புசியாமலும் குடியாமலும் 2 விசை உபவாசித்தான். எப்படியாயிலும் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட திட்டத்தை, தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று போராடினான். ஆனால் சூழ்நிலை அங்கே மாறுதலாய் நின்று எது நடக்கக்கூடாது என்று நினைத்தானோ அது அவனுடைய சபைக்குள்ளே நடந்தது. ஜனங்கள் தேவனை விட்டு விலகினார்கள். தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்தார்கள். அவனுடைய உடன் ஊழியர் மூலமாகவே ஜனங்கள் எல்லாரும் பின்வாங்கி போன நிலையில் இருந்தார்கள். கர்த்தருடைய கோபம் அவர்களை அழிக்க துணிந்தது. மோசே தேவ சமூகத்திலே விழுந்து கடந்து அவன் அழுது புலம்பினான். அவனுடைய ஊழியத்தில் உண்டான உடைவு, ஊழியத்தில் உண்டான நெருக்கடி, ஊழியத்தில் உண்டான வேதனைகள். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுடைய கைகளின் பிரயாசம், வியாபார ஸ்தலம் முடங்கி போய் கிடக்கலாம், வருமானம் முடங்கி போய் இருக்கலாம், சரீரத்தில் சுகம் கேள்விக்குறியான நிலையில் இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலம் இன்றைக்கு திகைத்து போன நிலையில் இருக்கலாம். இந்த பிள்ளைகளுக்காகத்தானே நான் இவ்வளவாய் ஜெபித்து போராடி பிரயாசப்படுகிறேன். ஆனால் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியவில்லையே என்று ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில உடைந்து போன, நொறுங்கி போன ஒரு நிலையில் நீங்கள் இந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். மோசேயுடைய ஊழியம் நொறுங்கி போகிறது. மோசே தேவனுக்கு முன்பாக நின்று ஜனங்களுக்காக போராடினான். ஆனா மலையை விட்டு இறங்கி வந்த போது தேவன் மீது இருந்த கோபத்தை பார்க்கிறார். மோசே மீது அதிகமான ஒரு உக்கிர கோபம் இறங்கிற்று. கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கக்கூடியவன் யார் என்று அவன் கேட்க ஒரு கூட்டம் மோசேயோடு கூடிக்கொள்ள அந்த இடத்திலே மோசே எழும்பி சங்காரம் பண்ணினான். அநேகர் விழுந்தார்கள், செத்து மடிந்தார்கள். எந்த ஜனத்தை ரட்சிக்க வேண்டும் என்று போராடினானோ அந்த ஜனத்தை அவனே கொன்று குவிக்கக்கூடிய ஒரு அவல நிலை அங்கே உருவானது. இரத்த வெள்ளத்திலே ஜனங்கள், வேதனையின் உச்ச கட்டத்திலே மோசே அழுதான். என் ஊழியமே உடைந்து போய்விட்டதே, என் ஊழியமே நொறுங்கி போய்விட்டதே, இனி நான் என்ன செய்வேன்? பிரியமானவர்களே, கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த சமயத்தில் நான் பணித்தளத்திற்கு ஊழியத்திற்காக போயிருந்தேன். அங்க நான் ஊழியத்தை பல இடங்களில் போய் நிறைவேற்றினேன். அந்த ஊழியத்தை நிறைவேற்றின போது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏனென்றால் கூட்டத்தின் நடுவிலே ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்தார். ஒரு
கிட்டத்தட்ட ஒரு 40 வயது இருக்கும் ஒரு மனிதரை 2 காலும் செயலிழந்தவராக கொண்டு வந்தார். அவர் பாருங்க, இப்படி ஒரு வாக்கரை வைத்துக் கொண்டு அப்படியே மெல்ல மெல்ல அந்த வண்டியில் இருந்து மற்றவர்கள் இறக்கி விட அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு அப்படியே வந்தார். நான் மேடையில் இருந்து அவரை பார்த்து கொண்டே இருந்தேன். ஒரு 1000 பேருக்கு மேல மக்கள் கூடி இருந்தார்கள். ஆனா என்னுடைய பார்வை எல்லாம் அந்த மனிதன் மேலே பதிந்திருந்தது. ஆண்டவரே, இந்த மனிதனை நீர் சுகமாக்கணும். இந்த மனிதன் தானோ நடந்து போய் வாகனத்தில் ஏறணும். இந்த மனிதன் நம்முடைய வல்லமை தொடரும் என்று நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். அந்த நாட்கள்ல ஆண்டவருடைய விடுதலை குறித்து பிரசங்கம் பண்ணின நேரத்தில் நான் அந்த மனிதனை எல்லாம் மறந்து விட்டேன். ஏனென்றால் கர்த்தருடைய வல்லமையினால நிரப்பப்பட்டு வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். செய்தியை முடித்தாச்சு, ஜனங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது அந்த மனிதரை என்னிடத்துல கொண்டு வந்தாங்க. கைகளை வைத்த போது ஆண்டவருடைய அன்பும் மனதுருக்கமும் எனக்குள்ளிருந்து கடந்து போவதை நான் உணர்ந்தேன். கர்த்தருடைய வல்லமை அவரை தொட்டது பாருங்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அவர் நிரப்பப்பட்டார். அவருடைய சரீரத்திலே பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கின உடனே அவருடைய இடுப்பு பகுதியில விபத்தினாலே முறிந்து போன எலும்பு மறுபடியும் ஒன்று கூடி அவர் நிமிர்ந்து நின்றார். அவர் எழுந்து நடந்தார், ஓடினார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். என்னுடைய ஊழியத்தில் கட்டிகள் கரைந்ததை பார்த்திருக்கிறேன். ஆனா இப்படி ஒரு அற்புதம் நடந்ததை நான் முதலாவது பார்க்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அதுதான் கடைசி மீட்டிங். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தினோம். அநேகர் ஆண்டவர் சுகமாக்கினார். அசுத்தாவின் கட்டுகளிலே, மந்திர கட்டுகளிலே ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். ரொம்ப சந்தோஷம். ஊழியத்தை முடித்தாச்சு. மறுநாள் காலையிலே நான் பிரயாணம் பண்ணுகிறேன். ட்ரெயின்ல ஏறி காலையில படுத்துக்கொண்டேன். ஜெபம் பண்ணிட்டு படுத்திருக்கிறேன். இங்க இருந்து போன் வருது. அண்ணா, ஒரு துயரமான காரியம் என்று சொன்னார். என்ன என்று கேட்டேன். இல்ல, நம்ம கூடாரம் இருக்குது இல்ல, ஆமா, அது அப்படியே ஒன்றுமில்லாம காத்துல உடைந்து மொத்தமா கீழே விழுந்துட்டு அப்படின்னு சொன்னார்கள். என் இருதயமே அப்படியே உடைந்து போய்விட்டது. என்ன செய்யறதுன்னே தெரியல. ஊர்ல மற்ற வீடுகள் எதுவும் சேதமாயிருச்சா அப்படி கேட்டேன். எந்த வீடுமே சேதமாகலன்னு சொன்னாங்க. வேற ஏதாவது தோட்டங்கள்ல மரம் எதுவும் விழுந்துருச்சா அப்படின்னு கேட்டேன். மற்ற தோட்டங்கள்ல அதுவும் இல்லை என்று சொன்னார். நம்முடைய கூடாரம் மட்டும்தான் விழுந்து போச்சு. எல்லாமே நொறுங்கி போய் கிடக்குது. அதையெல்லாம் சுத்தப்படுத்தணும். என்ன செய்யறதுன்னு தெரியல. நீங்க ஆலோசனை சொன்னா அது மாதிரி செய்யும். சரி, நான் திரும்ப கூப்பிடுறேன். போன வச்சுட்டேன். உள்ள நொறுங்கி அழுது, ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? ஏன்னா இந்த இடத்துல ஒவ்வொரு கல்லையும் எடுத்து வைத்து கட்டின நாளில அவ்வளவு ஒரு கண்ணீரோட நாங்க அதை கட்டினோம். எத்தனையோ இரவு அந்த இடத்துல, இந்த இடத்துல முழங்கால நின்று ஜெபம் பண்ணி இருப்போம். எத்தனையோ இரவு கொஞ்சம் கொஞ்சமா 100 கல்லு 200 கல்லா கட்டப்பட்ட அந்த கட்டடம். அந்த நாட்கள்ல பணம்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு மூடை சிமெண்ட் எடுத்து வைத்து வேலை செய்வோம். கொஞ்சம் போல மண்ணை வாங்கி வைத்து வேலை செய்வோம். அப்படியெல்லாம் ஆண்டவர் வழி நடத்தின ஒரு காலம். இன்னைக்கு ஒரே நாள்ல 10 இடத்துல வேலை நடக்கும், 15 இடத்துல வேலை நடக்கும். ஒரே நாள்ல எவ்வளவோ சிமெண்ட் வாங்கணும், எவ்வளவோ லேபர் கூலி ஆகும், எல்லாமே இன்றைக்கு நடக்குது. ஆனா அன்றைக்குடைய சூழ்நிலையை பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு தரித்திரத்தின் மத்தியில் இந்த ஊழியம் நடந்தது. ஆக அப்படி இருக்க இந்த கூடாரம் விழுந்து போன போது மொத்தமா என் உள்ள அப்படியே நொறுங்கி போய்விட்டது. ஏங்கிற கேள்விதான். தண்ணி கூட குடிக்க மனம் இல்லை. அப்படியே தொடர்ந்து 2 நாள் பிரயாணம் பண்ணி நான் இங்க வந்து சேர்ந்தேன். அப்படியே எல்லாம் நொறுங்கி சதைஞ்சு போய் கிடக்குது. நான் வந்து சேர்ந்த போது அந்த நாள் இரவில பின்பகுதியில நாங்க எல்லாரும் முழங்கால் போட்டு அழுது ஜெபம் பண்ணினோம். ஆண்டவரே, இந்த இடத்துல நாங்க என்ன செய்யட்டும்? எங்க ஊழியமே நொறுங்கி போய்விட்டது, எங்க ஊழியமே உடைந்து போய்விட்டது.
எங்களுடைய குற்றம் குறைவெல்லாம் மன்னிங்க என்று அழுது ஜெபம் பண்ணினோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நாங்கள் ஜெபம் பண்ணி இருப்போம். அப்படி ஜெபித்து கொண்டு இருக்கும்போது திடீரென்று தேவனுடைய வல்லமை என் மேலே இறங்கி வர ஆரம்பித்தது. இந்த வல்லமை இறங்கின போது ஆவியானவர் எனக்குள்ளே அக்கினியாய் மூண்டதை நான் உணர்ந்தேன். எனக்குள்ளிருந்து தீர்க்க தரிசனம் வெளிப்படுது. ஆண்டவரே, இந்த ஊழியத்துல நீர் இருக்கிறீரா இல்லையா? அதுதான் எங்களுடைய கேள்வி. ஆண்டவருக்கு பதில் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் இருக்கிறவராக இருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் இந்த ஊழியத்தில் அப்படியே இருக்கிறேன். மறுபடியும் ஆண்டவர் இதை கட்டுப்படிக்கு உதவி செய்தார். இது மாத்திரல்ல, எத்தனையோ ஆலயங்களை கட்ட ஊழியங்களை செய்ய ஆண்டவர் வழி நடத்தினார். ஆனால் அந்த வாழ்க்கையில் வந்த உடைவு என்பது ரேடியா முறிந்து விலகி போவதற்கான சூழல் இல்லை. ஆண்டவரோடு மறுபடியும் உறுதிப்படவும் பலப்படவும் திரும்பவும் ஆண்டவர் தூக்கி நிறுத்தவும் பிரயாசப்பட்டு ஓடவும் கர்த்தர் அனுகூலம் பண்ணினார். நொறுங்கி போனதை மறுபடியும் ஒன்றா சேர்த்து உருவாக்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். நொறுங்கி போனது, உடைந்து சிதைந்து போனது, ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை உங்களுடைய கைகளின் பிரயாசம் இன்றைக்கு உடைந்து சிதைந்து போய் கிடக்கலாம், ஒன்றுமில்லாத நிலையில் இருக்கலாம். பிரியமானவர்களே, அதை மறுபடியும் எடுத்து உருவாக்கக்கூடியவர். உங்க வாழ்க்கை நொறுங்கி போன நிலையில் இருக்கலாம், அதை திரும்பவும் எடுத்து ஆண்டவர் வணைந்து உருவாக்கி ஒரு மகிமையான பாத்திரமாய் உருவாக்குவார். ஏன் ஆண்டவர் இதை செய்வார்? அவர் எப்படிப்பட்டவர்? அதுதான் இன்றைக்கு நம்ம மறுபடியும் பார்க்க போகிறோம். ஆண்டவர் மோசேக்கு முன்பாக கடந்து போகும்போது அங்கே உண்டான ஒரு சத்தம், தேவனிடத்தில் இருந்து உண்டான ஒரு பெரிய இரைச்சல் போன்ற ஒரு சத்தம். அந்த சத்தத்தை பாருங்கள். அவர் கர்த்தர், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். அவர் இரக்கமுள்ள ஒரு தேவன். உங்க வாழ்க்கையில ஒரு வேளை நெருக்கடிகள் வந்தா உட்கார்ந்து யோசிப்பீங்க, பணம் இல்லையே, என்ன பண்ணலாம்? கையை பசைந்து கொண்டு என்ன செய்வது, யாரிடத்துல போகலாம்? நம்ம சுற்றிலும் இருக்கிற மனிதர்களை கொஞ்சம் அப்படியே சிந்தித்து பார்ப்போம். இரத்த உறவுகளை சிந்தித்து பார்ப்போம். யார் இரக்கமுள்ள ஆள்? யார் நம்ம மேல அன்பா இருப்பா? யார்கிட்ட கேட்டா கொடுப்பாங்க? யார்கிட்ட தயவு இருக்குது? இந்த இக்கட்டு காலத்துல யார்கிட்ட கேட்கலாம்? தவறா யார்கிட்டையும் கேட்டக்கூடாது. கேட்டவங்க இல்லைன்னு சொன்னா அவமானமாகி விடுமே. அப்ப என்ன செய்வது? அதற்கு ஒரு சரியான ஆளை பார்த்து தான் கேட்கணும். அப்ப அது யார்? அப்படியே உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருக்கும். யாரிடத்துல இந்த நேரத்துல கேட்கலாம்? யார் எனக்கு உதவி செய்வா? ஒரு வழியா நம்ம அப்படியே அமைதியாகி ஒரு மனிதனை உள்ளத்துல நம்ம கண்டுபிடிப்போம். அவனோட தொடர்பு கொள்ளுவோம். அந்த மனிதரிடத்துல, எனக்கு இப்படி ஒரு பெரிய தேவை இருக்குது, உங்களால ஏதாவது செய்ய முடியுமா? காரணம், அவர்களிடத்தில் இரக்கம் இருக்கிறது. அவங்க அன்புள்ளவங்க. அவங்க தன்னிடத்துல இருந்தா எதனாலும் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதனை நாம நம்முடைய உள்ளத்துல சிந்தித்து பார்க்கிறோம். இவன் இரக்கமுள்ளவன், இவள் தயவு பெருத்தவள், இவள் அன்புள்ளவள். அதை பார்க்கிலும் 1000 மடங்கு மேலாக ஆண்டவர். அவர் இரக்கமுள்ளே ஒரு தெய்வம். அவர் இரக்கமுள்ளவர். மனிதனுக்காக மனது உருகக்கூடிய ஆண்டவர். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நிறைந்த ஆண்டவர். திரளான ஜனங்களை அவர் பார்த்தபோது மனது உருகினார். மனது உருகுகிறார். ஜனங்களை பார்க்கும்போது தன்னால பரிதபிக்கிறார். அப்படியே அழுறார். ஏதாவது செய்திடணும், என்னமாவது செய்யணும், எப்படியாவது என் ஜனத்தை பாதுகாக்கணும், என் பிள்ளைகளை போஷிக்கணும், நடத்தணும். மனது உருகுகிற ஒரு தெய்வம். அவர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள ஒரு ஆண்டவர். இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ள, தயவுள்ள ஒரு ஆண்டவர்.
ஒரு முறை ஒரு மனிதரின் இடத்துல ஜெபம் பண்ணும்படிக்கு வந்தார். அவருக்கு அந்த நேரத்தில் ஒரு 50 வயது இருக்கும். அவர் வந்து சேர்ல உட்கார்ந்தார். விசாரித்த, எங்க இருந்து வாரீங்க என்னன்னு சொல்லி. அப்போ அந்த பக்கத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார், நான் இங்கே உட்கார்ந்து இருக்கிறேன், நடுவில் டேபிள். அப்படியே கண்கள்ல கண்ணீர் ஓடுது. அப்பதான் அவர் கையை வெளியே எடுத்தார். 2 கையை அப்படியே காட்டினார். நான் மளிகை கடை வியாபாரம் செய்து பிழைத்து கொண்டிருக்கிறேன், அதுதான் எனக்கு தொழில், எனக்கு அதுதான் வாழ்வாதாரம். ஆனா இன்னைக்கு என்னால எதுவுமே செய்ய முடியல பாருங்க. பில்லி சூனியத்தினால என் 2 கைகளும் அப்படியே முடங்கி விட்டது. அப்பதான் அவருடைய கையை நான் முழுசா பார்க்கிறேன். அந்த கை இப்படி இருக்குது, விரல்கள் எல்லாம் அப்படியே மூடிக்கொண்டு இருக்குது. இந்த விரல் நிமிரவே இல்லை. இது எத்தனை வருஷமா இருக்குது நான் கேட்டேன். அவர் சொன்னார், 5 வருஷமா இப்படி இருக்கிறது. எனக்கு சாப்பாடு கூட என் மனைவி தான் அள்ளி கொடுக்கணும். யாராவது அள்ளி கொடுத்தாதான் சாப்பிட முடியும். என்னுடைய கடமைகளை நான் எதுவுமே செய்ய முடியல. என்னால துணியை கூட எடுத்து உடுக்க முடியாது. நான் எப்படி என் பிள்ளைகளை போஷிக்க முடியும்? என் பிள்ளைகள் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள். நான் ரொம்ப தாமதமா திருமணம் செய்தேன். அதனால எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள், அவங்களை எப்படி வளர்ப்பேன்னு தெரியல. என்ன இனிமேல் நான் செய்ய முடியும்? நான் எப்படி பிழைக்க முடியும்? எனக்கு யார் உதவி செய்வா? அப்படியே இவர் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டே இருந்தார். நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். என் உள்ளம் அப்படியே தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டது. கண்கள்ல கண்ணீர் தாரை தாரையாய் ஓடிச்சு. அவருடைய கை இப்படி இருந்த கை, அந்த கைக்கு உள்ள என்னுடைய 2 கைகளையும் அப்படியே வைத்துக் கொண்டேன். நானும் சேர்ல தான் உட்கார்ந்து இருக்கிறேன், அவரும் சேர்ல தான் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த கைக்கு உள்ள அவருடைய விரல்களோடு என்னுடைய விரல்களை அப்படியே கோர்த்து வைத்துக் கொண்டு அப்படியே உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இந்த மாதிரி கைகளை சுகப்படுத்துறதுக்கு தானே உங்க கைகள்ல எவ்வளவு ஒரு ஆழமான ஆணி பாஞ்சதப்பா என்று சொல்லி அப்படியே கொஞ்ச நேரம் நான் ஜெபித்து கொண்டே இருக்க தேவனுடைய வல்லமை எனக்குள் இருந்து அப்படியே கடந்து போனது. அவருடைய அன்பும் மனதுருக்கமும் என்னுடைய கரம் வழியா அவருடைய கரத்துக்குள்ள போகுது. அந்த விரல் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நிமிர்ந்து கடைசியாக ரொம்ப ஆசீர்வாதமா இப்படி நிமிர்ந்தது பாருங்க. கையை மடக்கி இப்படி அவரே விரிக்க ஆரம்பித்தார். பயங்கரமா சத்தமிட ஆரம்பித்தார். அவருக்கு என்ன செய்வதென்றே புரியல. 5 வருடமா இருந்த கட்டு இன்னைக்கு உடைந்து விட்டது. எவ்வளவு பலன் இருக்குமோ அவ்வளவு பலனையும் சேர்த்து அல்லேலூயா, என் ஆண்டவருக்கு மகிமை. அவர் இரக்கம் உள்ளவர். அப்படி சத்தமிட்டார். அதற்கு பிற்பாடு 11 ஆண்டுகள் நான் அவரை சந்தித்தேன். 11 ஆண்டுகள் உயிரோடு இருந்து குடும்பத்தை எல்லாம் நல்ல நிலைக்கு கொண்டு வந்து அவர் மரித்து போனார். 11 வருஷமும் வருஷத்துக்கு ஒரு முறை அவர் என்னை பார்க்க தவறாம வருவார். காணிக்கை எடுத்துக்கொண்டு வருவார். அவருடைய இந்த 2 கைகளையும் ஆண்டவர் சுகப்படுத்தினதினாலே அவர் எப்பொழுது வந்தாலும் அப்படியே இந்த 2 கையையும் மேல தூக்கிட்டு அல்லேலூயா என்று சொல்லி வருவார். இப்படி கையை வைத்து கொண்டுதான் அவர் வருவார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உன் ஆண்டவர் இரக்கமுள்ளவர், உன் ஆண்டவர் மன உருக்கமுள்ளவர், உன் ஆண்டவர் தயை பெருத்தவர், அவர் கிருபை மிகுந்தவர். கிருபை மிகுந்தவர். கிருபை ஒரு மனிதனுக்கு நன்மைக்கு பதில் நன்மை செய்வதல்ல, நன்மைக்கு தகுதியே இல்லாத, இரக்கத்துக்கு தகுதியே இல்லாத ஒரு மனிதனுக்கு இலவசமாய் கொடுப்பதுதான் கிருபை. நம்முடைய ஆண்டவர் அப்படி எதையும் எதிர்பாராமல் ஒரு மனிதனை சுகமாக்கக்கூடியவர், கட்டவிழ்க்கக்கூடியவர், ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டவர். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் ரொம்ப இரக்கமுள்ளவர், அவர் மிகவும் அன்புள்ளவர். அப்படியானால் அவர் உங்க வாழ்க்கையில நன்மையை செய்வாரா, செய்ய மாட்டாரா? உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்குமா, கிடைக்காது? ஐயோ, நான் எத்தனை வருஷம் அழுது கொண்டிருக்கிறேன், எத்தனை வருஷம் புலம்பிக் கொண்டிருக்கிறேன்,
காரணம், உங்க குடும்பத்துல நீங்க தான் முதல்ல மனம் திரும்பின ஒரு பாத்திரம். உங்க குடும்பத்தினுடைய ஆவிக்குரிய மாளிகைக்கு கர்த்தர் உங்களை அஸ்திவாரமான மூளைக்கல்லாய் வைத்திருப்பதினாலே நீங்க நிறைய பாடுகளை சந்திச்சு கொண்டிருக்கீங்க. அல்லேலூயா. ஆனால் அதெல்லாம் ஒரு நாளிலே மகிமையாக மாறும். நீங்க வடிக்கிற கண்ணீர், நீங்க எடுக்கிற உபவாசம், நீங்கள் படுகிற பிரயாசம், நீங்கள் கொண்டிருக்க நம்பிக்கையை ஆண்டவர் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். அவர் இரக்கமுள்ள தேவன், மன உருக்கமுள்ள ஆண்டவர். நிறைய காரியங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். ஆம் பிரியமானவர்களே, மோசேயுடைய ஊழியத்தில் உடைந்த ஒரு சூழ்நிலையை அவர் மகிமையாய் மாற்றி, அவன் இன்றும் பேசப்படுகிற விதமாக அவனை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேலர் மத்தியிலே மகத்துவமான காரியத்தை செய்து அந்த ஜனங்களை அவனுடைய ஜெபத்தை கேட்டு இன்று வரைக்கும் இஸ்ரவேலிலே யாரும் தொட முடியாதபடிக்கு மகிமையாக இன்றைக்கு அவர்களை வைத்திருக்கிறார். இன்றும் பாருங்க, உலகத்துல கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் அதிகமானத அவருடைய ஜனங்கள் கண்டுபிடிக்கும்படி ஆண்டவர் அனுகூலம் பண்ணி அவர்களை வாக்கு தத்தத்தின்படியே, எழுத்தின்படி, ஆவியின்படி சகல ஜனங்களை பார்க்கிலும் அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா மேன்மையா கர்த்தர் வைத்திருக்கிறார். மோசேயுடைய ஊழியன் நொறுங்கினதை ஆண்டவர் ஒன்று சேர்த்தார். அப்படியே உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளை கர்த்தர் உங்க பக்கமா கொண்டு வருவார். அவர் இரக்கமுள்ளவர். உன்னை ரட்சித்த ஆண்டவர் இரக்கமுள்ளவர். உன்னை ரட்சித்த ஆண்டவர் மனதுருக்கமுள்ள ஆண்டவர். அவர் கிருபை மிகுந்தவர். அவரை நோக்கி கூப்பிடலாம். இயேசுவே என்று கூப்பிடுங்க. ஆம் ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ளவர். நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நீர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியும். இயேசுவே, இப்பொழுதே வேதனையோடு கூட இருக்கிற அருமை சகோதரியின் கற்பத்தை நீர் தொடும்படியா நான் ஜெபிக்கிறப்பா. அந்த யூட்ரஸ்குள்ள உம்முடைய வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் பலவீனத்தின் வல்லமை சுட்டெரிக்கப்படட்டும். உயிர்த்தெழுந்த வல்லமை சரீரத்துக்குள்ள இறங்கட்டும். எல்லா சரீர கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுந்து விழட்டும். இயேசுவின் நாமத்தில் தெய்வீக வல்லமை இறங்குவதாக. கலசத்துல எண்ணெய், பானையில மாவு குறையாது இருக்கட்டும். நன்மைகள் குறையாது இருக்கட்டும். உங்களுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். 1998ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.